வணக்கம். இன்றைக்கி ரஸ்க் புட்டிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முதல்ல சுகர் சிரப்பை எடுத்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி 2 கப் சுகர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ சுகர் தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, அப்படி இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும். ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே கருகிரும். ஸோ கிண்டிகிட்டே இருங்க. இப்போ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரௌன் கலர் கிடச்சிருக்கு. ஸோ விடாமல் கிண்டிகிட்டே இருங்க. ஸோ இன்னும் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போயிடுச்சு அப்படின்னா ரொம்ப கருகிரும். அதனால் இப்போவே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு இதில் மாற்றிடுவோம். ஸோ எதில் புட்டிங் பண்ண போகிறோமோ அதில் பேஸாக ஊற்றி வச்சுருங்க. இது கொஞ்ச நேரம் கூல் ஆகட்டும். ஸோ அதுக்குள்ளே நம்ம ரஸ்கெல்லாம் கிரைண்ட் பண்ணி மில்கோடு ஆட் பண்ணி வச்சுப்போம். ஸோ இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இதுக்கு நான் 8 ரஸ்க் எடுத்திருக்கேன், 2 ஏலக்காய். இதை முதல்ல அரைச்சிக்கலாம். ஸோ ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு 2 ஏலக்காய், அடுத்து அந்த 8 ரஸ்கையுமே கொஞ்சம் உடச்சி உள்ளே போட்டுக்கோங்க. அடுத்து தேவையான அளவு சுகர். ஏற்கனவே சுகர் சிரப்பு மேலே ஊற்ற போகிறோம். ஸோ இருந்தாலுமே இந்த ரஸ்க்குக்கு தேவையான சுகர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அதுக்கு தேவையான சுகர். ஸோ இப்போ அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. அரைச்சி நான் சலித்து வச்சுருக்கேன் தனியாக. அதுக்கப்புறம் 2 எக்கு ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. அதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா பீட் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம ரஸ்க்கு அரைச்சிருக்கோம்ல, ஸோ அரைச்சி நான் சலித்து வச்சுருக்கேன். ஸோ இந்த பவுடரை இந்த எக்கோடு ஆட் பண்ணிக்கோங்க. ரஸ்க்கு, சுகர் அண்ட் ஏலக்காய் போட்டு அரைச்சி அதை சலித்து வச்சுருக்கிறேன். ஸோ அடுத்து ஒரே ஒரு டீஸ்பூன் கீ எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தவதான் நம்ம பால் ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் 1.5 கப்பு பால் எடுத்துருக்கிறேன். காய்ச்சி ஆற வச்ச பால், கொஞ்சம் கட்டியான பாலே எடுத்துருக்கிறேன். பசும்பால் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி பசும்பால் தான் எடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அந்த சுகர் சிரப்புக்கு மேலே ஊற்றிடலாம். சுகர் சிரப்பு நல்லா காஞ்சிருக்கும். ஸோ ரெண்டுமே மிக்ஸ் ஆகாது. அதுக்கு மேலே இதை ஊற்றிடுங்க. ஊற்றி இன்றைக்கி நம்ம புட்டிங் பேனில் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதுக்கு மேலே இதை வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் எப்படி பாயில் ஆயிருக்குன்னு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸ் ஆகிருக்கு. நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா வெந்திருக்குது. ஸோ இப்போ எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம். நான் ஒரு 15 மினிட்ஸ் ஆற வச்சேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ எடுத்து பார்ப்போம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. ஸோ ஓரத்தை எல்லாமே ஒரு நைஃபால் நல்லா கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி ஓரத்தில் கட் பண்ணுறதுனால நல்லா பியாமல் நீட்டாக வரும். ஸோ இப்போ எடுத்து பார்ப்போம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. ஸோ மேலே இந்த மாதிரி தட்டிக்கோங்க, அப்படின்னா கரெக்டாக வரும். நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் எடுத்தால் தான் இந்த மாதிரி ஃபுல்லாக கிளியராக வரும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிஞ்சு தான் வரும். ஸோ நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றுங்க. இப்போ நான் டுட்டி ஃப்ரூட்டி கொஞ்சம் மேலே போடுறேன் டாப்பிங்க்கு. அடுத்து இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது ரஸ்க் வச்சு பண்ணணும்னு கிடையாது, பிஸ்கெட் வச்சு கூட பண்ணலாம். ஸோ நம்ம இன்றைக்கி ரஸ்க் வச்சு பண்ணியிருக்கோம். பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா? கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. சிவானி.